ஹாய் கேஸ், இந்தியன் ஆர்மிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நிரந்தரமான வேலை வாய்ப்பை தான் இப்போ பார்க்க போகிறோம். இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியல் இந்தியன் ஆர்மி உங்களுக்கான இந்த ஓப்பன் ரிலே ரெக்ரூட்மெண்ட்டுக்காக ஆல் ஓவர் இந்தியாவில் இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் மாவட்ட வாரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் சோல்ஜர் ஜிடிக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 1426 காலிப்பணியினர் கொடுத்துருக்காங்க. இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8th 10th 12th இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலே போதுமானதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டம் எந்தெந்த டேட்டில் உங்களுக்கான டைம் கொடுத்துருக்காங்க, என்றைக்கு நீங்கள் செலெக்ஷன் அட்டன் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். பட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது இதில் வர்ற எல்லா ஜாபும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ கேஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய டெரிட்டோரியல் இந்தியன் ஆர்மியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும். அப்படி இல்லை, அப்படி ஓப்பன் ஆகல அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா www.territorialindianarmy.government.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலும் போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஹாய் கைஸ், எல்லோரும் எதிர்பார்த்துருந்த மாதிரி டெரிட்டோரியல் இந்தியன் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பு, அதாவது நிரந்தரமான சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையை இந்தியன் ஆர்மியில் அறிவிச்சிருக்காங்க. இது இந்தியன் ஆர்மியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியல் இந்தியன் ஆர்மி அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? இதுக்கு எல்லா இதுக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி ஜென்ரல் டியூட்டி அண்ட் ஜென்ரல் ட்ரேட்ஸ்மேன் இந்த மாதிரி கிளர்க்கு அண்டு சோல்ஜர்ஸில் எல்லாமே இருக்குது. நீங்கள் எதுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத இந்த கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க, சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும். சிலர் பார்த்தீங்கன்னா இது அக்னிவேர் ஸ்கீம் தானே, நான் அப்ளை பண்ணுறது கிடையாது அப்படின்றதெல்லாம் நினச்சிடாதீங்க. இது உங்களுக்கு அக்னிவேர் ஸ்கீம் கிடையாது, சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இந்தியன் ஆர்மி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இது நம்ம தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் செலெக்ஷன் ஓப்பன் ரிலே ரெக்ரூட்மெண்ட் போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ ஏஜ் லிமிட் இருக்குது, இதுக்கான சிலபஸ் என்ன, உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டம் என்னன்னைக்கு உங்களுக்கான செலெக்ஷன் இருக்க போகுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கான மாவட்டம் என்றைக்கு உங்களுக்கான செலெக்ஷன் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு தெரியும். ஸோ கைஸ், நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? இந்த இம்பார்ட்டன்ட் டவுன்லோட்ஸுன்றது நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் தான் ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 2025க்கான எல்லா நோட்டிஃபிகேஷனும் இருக்கும், சரிங்களா? இதில் 2025ல் ஓப்பன் கோட்டா ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதுமானது, சரிங்களா? அதை கிளிக் பண்ண. ஹாய் கைஸ், எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டெரிட்டோரியல் இந்தியன் ஆர்மியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன பதவிகளெல்லாம் இருக்குது, எந்தெந்த ட்ரேடுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 4 நாளோ 5 நாள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும், சரிங்களா? இது எதுக்காக ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மிலிட்ரியில் பார்த்தீங்கன்னா இன்ஃபென்ட்ரி பட்டாலியன் டெரிட்டோரியல் இந்தியன் ஆர்மியில் யூனிட் வைஸ் பார்த்தீங்கன்னா அதாவது யூனிட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன்ஸும் எல்லாருமே நீங்கள் செலெக்ஷனில் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓப்பன் ரிலே செலெக்ஷன். ஆல் ஓவர் இந்தியாவில் யாருனாலும் நீங்கள் கலந்துக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு டிஸ்ட்ரிக் வைஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னைக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக் எல்லாம் இருக்கும் அப்படின்ற எல்லா டேட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் எந்தெந்த யூனிட் கனெக்ட் பண்ணுறாங்க, அதாவது கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மரட்டலாய், பேரா
அண்டு மதராஸ் யூனிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் எத்தனை இன்ஃபென்ட்ரி பட்டாலியன் இருக்கோ அந்த எல்லா பட்டாலியனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டக்ட் வந்து பண்ண போகிறாங்க. அண்டு எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 15 நவம்பர்லேருந்து 1 டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கான செலெக்ஷன் வந்து நடக்க போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 15 நவம்பர்லேருந்து இப்போ வர்ற 15ஆம் தேதியிலேருந்து 1 டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கான இந்த செலெக்ஷன் வந்து இருக்க போகுது. சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் டேரெக்ட் நேர்முக தேர்வுக்கு மட்டும்தான் நீங்கள் போய் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? அண்ட் இதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அண்ட் எந்தெந்த ட்ரேடுக்கெல்லாம் உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது தனித்தனியாக இப்போ வந்து பார்க்கலாம். நீங்கள் சோல்ஜர் ஜிடி, அதாவது சோல்ஜர் ஜிடிக்காக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா 1372 காலிப்பணிகள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சோல்ஜர் சீஃப் கம்யூனிட்டிக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க, கம்யூனிட்டிக்காக வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா 19 வேக்கன்சியும், அண்ட் சோல்ஜர் மெஸ் குக்குக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சியும், அண்டு ஸ்டோர் கீப்பர் இந்த மாதிரி வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வேக்கன்சியும், அண்டு சோல்ஜரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட் ஒர்க்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ட்ரேடு தான். சரிங்களா? இதில் வுட் ஒர்க்காக வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 2 காலிப்பணிகள் வந்து இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சோல்ஜரில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைலர், வாஷர்மேன் அண்டு கிளர்க்கு அண்ட் சீஃப் ஸ்பெஷல் அண்ட் இஆர் இந்த மாதிரி நிறைய விதமான போர்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஹவுஸ் கீப்பர் அண்டு ஏர் டிசைனருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இது எல்லாருமே நீங்கள் வந்து கலந்துக்கலாம். நார்மல் கேட்டகிரியில் வந்து இது உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் இருக்குமா இல்லையா அப்படின்றத நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனாக வந்து இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூரேஷன் வந்து 4 இயர்ஸில் வந்து உங்களுக்கு கண்டக்ட் வந்து பண்ண போகிறாங்க. சரிங்களா? இப்போது என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி 4 வருஷம் தான் வந்து இருக்கும். அண்ட் 20% மட்டும்தான் உங்களை வந்து பர்மனெண்ட் வந்து பண்ணுவோம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து என்னென்னா 75% வரைக்கும் உங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க கவர்மெண்ட். சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அதனால் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள், எல்லாருமே நீங்கள் வந்து பர்மனெண்ட் ஆகுங்க. சரிங்களா? இதில் எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. இப்போ வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது, எங்கே வந்து செலெக்ஷன் வந்து இருக்க போகுது அப்படின்ற ஸ்டேட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் மற்றும் சென்ட்ரல் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ வந்து பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே போதுமானது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே போதும். நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணுமா அப்படின்ற எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது, வேறு எந்த டிஸ்ட்ரிக் வேணாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதாவது 8 டிஸ்ட்ரிக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு கண்டக்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு 24 நவம்பர் 2025 அன்னைக்கு காலையில் 5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்டெல்லாம் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 8 டிஸ்ட்ரிக் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? 8 டிஸ்ட்ரிக் வந்து நேர்முக தேர்வில் வந்து கலந்துக்கலாம். கோயம்புத்தூர், திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், கரூர், மதுரை, தேனி, அரியலூர் இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி உங்களுக்கான செலெக்ஷன் போர்டு வந்து இருக்கும். அண்டு 25ஆம் தேதி நீங்கள் வந்து யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி, ராமநாதபுரம் அண்டு கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், செங்கல்பட்டு அண்ட் சென்னை, கடலூர் அண்டு கள்ளக்குறிச்சி. சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி வந்து கண்டக்ட் வந்து பண்ண போகிறாங்க. 26ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாலிடேன்றதுனால உங்களுக்கு லீவு. 27ஆம் தேதி சரிங்களா? 27ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர், திருவாரூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், சேலம், சிவகங்கை, தென்காசி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி வந்து உங்களுக்கான செலெக்ஷன் டேட், ஓப்பன் செலெக்ஷன் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி இவங்க கொடுத்துருக்குற காலையில் 5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து இருக்கணும். எந்த இடத்துல இருக்கணும் சார், நமக்கான பிளேஸ் வந்து எந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்ற பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதில் எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டக்ட் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே சோல்ஜர் ஜிடிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா 298 வேக்கன்சியும், அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா 11 வேக்கன்சியும், அண்டு கிளர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சியும், அண்டு சீஃப் கம்யூனிட்டி வந்து 5 வேக்கன்சியும், அண்டு ஸ்பெஷல் கேரக்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சி இந்த மாதிரி வந்து வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 3 யூனிட் வந்து கண்டக்ட் வந்து பண்ண போகிறாங்க. இதுக்கான லொக்கேஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரா ஸ்டேடியம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த இடத்துல உங்களுக்கான செலெக்ஷன் போர்டு வந்து இருக்கும். அங்கே உங்களுக்கான செலெக்ஷன் கம்யூனிட்டி வந்து இருக்கும். சரிங்களா? டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன மாவட்டத்தில் வந்து என்னென்ன டேட் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து
கலந்துக்கலாம் போயிட்டு சரிங்களா. அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது சரிங்களா. இப்போ வந்து இதில் என்னென்ன டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டேட் வந்து தெரிஞ்சாச்சு, எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த மாவட்டத்தில் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு. இதில் சில பேருக்கு எவ்வளோ வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற டவுட் வந்து இருக்கும். அது இப்போ வந்து பார்க்கலாம். இதில் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 18 வயதுலேருந்து 42 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வரைக்கும் இது வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. அண்ட் நீங்கள் வந்து எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சோல்ஜர் ஜிடிக்காக, அதாவது ஜென்ரல் டியூட்டிக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அண்ட் மெட்ரிகுலேஷன் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வித் 45% மற்றும் 33% வரைக்கும் உங்களுக்கான சப்ஜெக்டோட பர்சன்டேஜ் வந்து இருக்கணும். நார்மல் நீங்கள் பாஸ் ஆனாலே போதும் சரிங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா 45% வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பாஸிங்க்கு வந்து இருக்கும். இதில் முக்கியமாக சொன்ன போனால் நீங்கள் வந்து 10th பாஸ் ஆகிருக்கணும். 10th பாஸ் ஆகிருந்தால் நீங்கள் வந்து ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் சோல்ஜர் கிளர்க்குக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 12th வந்து மஸ்ட்டாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். பட் 12th வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆர்ட்ஸு, காமர்ஸு அண்ட் சயின்ஸு இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் இருக்கணும் சரிங்களா. இந்த சப்ஜெக்ட் இருக்கிறவங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது மேக்ஸ் பயாலஜி படிச்சிருக்கிறவங்க மட்டும்தான் கிளர்க்குக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காமர்ஸை பற்றி படிச்சிருந்தாலும் சரி, ஆர்ட்ஸை பற்றி படிச்சிருந்தாலும் சரி, அண்ட் சயின்ஸை பற்றி படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் இது வந்து 60% உங்களுக்கு வந்து மார்க் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மேனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ட்ரேட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ஹவுஸ் கீப்பர் வந்து இருக்குது, மெஸ் கீப்பர் வந்து இருக்குது. இதுக்கு எல்லாம் வந்து நீங்கள் 10th கிளாஸ் நீங்கள் பாஸ் ஆகிருந்தாலே போதுமானது சரிங்களா. எந்த ரிக்குவயர்மெண்ட்டும் கிடையாது. மற்ற ஹவுஸ் கீப்பர் அண்ட் மெஸ் கீப்பருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் சரிங்களா. இதில் சில பேர் வந்து நான் 8th நின்றுட்டேன் அல்லது 10th நான் ஃபெயில் ஆகிட்டேன், நான் எப்படி சார் நான் வந்து இது பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் வந்து படிச்சிங்களோ அந்த ஸ்கூலில் போய்ட்டு என்னுடைய 8th மார்க் ஷீட்டு வந்து எனக்கு வந்து எழுதி தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டாவே போதும், அவங்களே வந்து எழுதி தந்துடுவாங்க. அதர் எலிஜிபிலிட்டி கேட்டகரி என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ நீங்கள் இப்போ கரண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அண்டு இதில் எந்தெந்த இதில் எல்லாம் நீங்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மடு ஃபோர்ஸ் அண்ட் ரிசர்வ் ஃபோர்ஸு, சிஏபிஎஃப் அண்ட் ஸ்டேட் போலீஸ் சரிங்களா. ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸில் வந்து நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியாது. அப்படி அப்ளை பண்ணாலும் நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிருவீங்க அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டு வந்து தெரிஞ்சாச்சு. அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சாச்சு. சிலர் வந்து 170 வந்து ஹைட்டு வந்து இருக்கணும் அப்படின்றாங்களே, எப்படி நான் போகிறது அப்படின்னு வந்து கேட்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங் ஹைட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 160 சென்டிமீட்டர் இருந்தாலும் போதும். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா 157 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். ஹரியானா இந்த ரீஜனில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. இதில் வந்து கலந்துக்கலாம். அண்ட் டோட்டலாக வந்து 160 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். செஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 77 வந்து இருக்கணும். 5 சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி மெடிக்கலில் வந்து அவங்க என்ன ஸ்டாண்டர்டாக வந்து வெயிட் வந்து வைப்பாங்களோ அந்த வெயிட் இருந்தாவே போதுமானது. அண்ட் இதில் சில ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போது உங்கள் அப்பாவோ அப்போ உங்கள் தாத்தாவோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாராவது வந்து எக்ஸர்விஸ்மேனாக வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சன்னு சரிங்களா, அவங்களுடைய சன்னு உங்களுக்கான வெயிட்டு, ஹைட்டு, செஸ்ட்டு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. அவங்களுக்கு எல்லாமே வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும். அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ்மேனை வந்து நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் லெவலில் வந்து நீங்கள் விளையாடி இருக்கீங்க, அந்த பார்ட்டிசிபேட் பண்ண சர்டிஃபிகேட்டும் உங்கள்கிட்ட வந்து இருக்குன்னா உங்களுக்கும் ரிலாக்ஸேஷன் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ட்ரேட் டெஸ்ட்டு சரிங்களா, உங்களுக்கான ட்ரேட் டெஸ்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சோல்ஜர் கிளர்க்குக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு இந்த மாதிரி வந்து இருக்கும். அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ட்ரேடுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரேடுக்கான டெஸ்ட்டு கண்டிப்பாக வந்து இருக்கும். அண்ட் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க. அதுதான் கிடையாது. இப்போ வந்து ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் பேக் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான செலெக்ஷன் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கான மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இந்த
எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது. எக்ஸாமினேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க. இந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுக்க போகிறாங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் சரிங்களா, டோட்டல் 100 மார்க் வந்து இருக்கும். 1 மைல் தூரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரன்னிங் வந்து போகிற மாதிரி இருக்கும். 1.6 கிலோமீட்டர். 18 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் நீங்கள் வந்து ஏஜ் லிமிட் வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 5 minutes 30 செகண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கான ரன்னிங் வந்து இருக்கும். 30 செகண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 மார்க்கும், அண்டு 5 to 45 செகண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 40 மார்க்கும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு 31 வயதுலேருந்து 42 வயது வரைக்கும் நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 நிமிஷம் 16 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு 40 மார்க் வந்து இருக்கும். அப்படி 6 நிமிஷம் 31 செகண்டுக்கு வரீங்க, 31 செகண்டுக்கு மேலே வரீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலு அப்படின்றத இவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா. உங்களுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டைம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நிறையவே வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. இதில் சில புல்லப்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தகுந்த மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கான லெவல் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் சரிங்களா. உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா OMR ஷீட்டில் தான் உங்களுக்கான ஆஃப்லைன் மூலிமா தான் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷனில் வந்து சோல்ஜருக்கு வந்து எவ்வளோ மார்க் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சோல்ஜருக்கு வந்து ஜென்ரல் நாலேஜில் வந்து 20 கொஷினும், அண்டு ஜென்ரல் சயின்ஸில் வந்து 15 கொஷினும், அண்டு மேத்ஸில் வந்து 15 கொஷின், டோட்டலாக வந்து 50 மார்க்கான உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து இருக்கும். அண்டு இந்த 50 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஷினுக்கும் சரிங்களா, ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க்கு என்ற அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் ட்ரேட்ஸ்மேனுக்கும் அதே மாதிரி தான். அண்ட் ட்ரேட்ஸ்மேன் 8th பாஸு 10th பாஸு இவங்களுக்கும் அதே மாதிரி தான். அண்ட் கிளர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் டு சேம் தான். என்ன அதில் வந்து அடிஷ்னலாக வந்து இங்கிலீஷ் வந்து ஆட் ஆக போகுது சரிங்களா. அதில் வந்து இங்கிலீஷ் வந்து ஆட் ஆக போகுது. அதை தவிர வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஜென்ரல் அவேர்னஸ்ஸு இது எல்லாமே வந்து கொடுப்பாங்க. நீங்கள் போகும்போது, அதாவது நீங்கள் செலெக்ஷன் போகும்போது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அவங்க வந்து ரிக்குவயர்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கும்போது நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து 25ஆந்தேதி உங்களுக்கான டேட் வந்து கொடுத்துட்டாங்க. அன்றைக்கி 25ஆந்தேதி டேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அன்றைக்கி காலையில் 5 மணிக்கு நீங்கள் வந்து அங்கே ப்ரெசண்ட்டில் வந்து இருக்கணும். அப்படி இருந்து உங்கள் கையில் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப் சரிங்களா, உங்களுடைய புகைப்படம் இருக்கிற ஐடென்டி ப்ரூஃப், ஏதாவது ஒரு ஐடென்டி ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையில் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, அண்டு போலீஸ் டிக்ளரேஷன் ஃபார்ம், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனோட சர்டிஃபிகேட் வந்து, அதாவது உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 10 ஃபோட்டோ உங்கள் கையில் வந்து இருக்கணும் சரிங்களா. அதில் வந்து 10 ஃபோட்டோ நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபோட்டோ எல்லாமே வந்து ஒட்ட சொல்லுவாங்க. அந்த ஃபோட்டோக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்தெந்த டேட் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்தந்த டேட்டில் தான் உங்களுக்கான செலெக்ஷன் வந்து இருக்கும். நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து 15ஆந்தேதி வந்து டேட்டு கொடுத்துருக்காங்க, நான் வந்து 16ஆந்தேதி வந்து போகலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது சரிங்களா. இதில் வந்து இவங்க வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்தந்த டிஸ்ட்ரிக் வைஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும் சரிங்களா. ஆல் டிஸ்ட்ரிக் ஃபார் தமிழ்நாடு அண்டு கேரளா, இந்த 2 ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 28 நவம்பர் 2025 வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது. இதில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்தந்த டேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கலந்துக்கினா போதுமானது. மற்ற டிஸ்ட்ரிக்கெல்லாம் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா. இதில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதை பார்த்துக்கினாலே போதுமானது. 10 மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான செலெக்ஷன் வந்து இருக்க போது. ஸ்டார்டிங் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24ஆந்தேதியிலேருந்து உங்களுக்கான டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்க போகுது. 24ஆந்தேதியிலேருந்து 24ஆந்தேதி இருக்கும், 25ஆந்தேதி இருக்கும், 26ஆந்தேதி இல்லை, ஆனால் 27ஆந்தேதி உங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 28ஆந்தேதி உங்களுக்கான இந்த கேரளாக்கான எல்லா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் செலெக்ஷன் எல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து எப்போ, அண்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருவாங்க. இவங்க கொடுத்துருக்கிற டைம் அண்ட் இவங்க கொடுத்துருக்கிற டேட்டு, இந்த டேட்டு அண்ட் டைம் கூட நீங்கள் கரெக்டாக போய் நீங்கள் வந்து அங்கே ப்ரெசென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு சரிங்களா. இந்த வாய்ப்பை வந்து யாரும் நழுவு விட்டுறாதீங்க.
5 இயர்ஸ் பேக்கில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அக்னிவீர் இந்த மாதிரி வந்து கிடையாது. இது வந்து பர்மனண்ட்டான ஜாப் தான். சரிங்களா, இது வந்து பர்மனண்ட்டான ஜாப் தான். இந்த வாய்ப்பை வந்து யாரும் நழுவ விட்டுறாதீங்க. 47 வயதுன்றது வந்து சும்மா கிடையாது. 18 வயசுலேருந்து 47 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வாய்ப்பை வந்து யாரும் அளவு விட்டுறாதீங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சிலர் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்தியன் ஆர்மிக்கு மட்டும்தான் போவேன் அப்படின்ற சில பேர் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நியூஸை வந்து கண்டிப்பாக ஃபார்வேர்டை வந்து பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சரிங்களா, ஸோ கைஸ், தேங்க்யூ.